நாகபூஷணம் வந்து அதுக்காகவே வந்து சொந்த படம் இருக்கணும்னு உடனடியாக எங்களுக்கு வந்து கர்நாடகத்துக்கு வரணும், 5 லட்சம் ரூபா கொண்டு வரணும். ஸ்ரீ மீடியா தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் பாலபாரதி. நான் வந்து ஒரு திரைப்பட பத்திரிகையாளர். எனக்கு வந்து திரைப்படத்துறையில் திரைப்பட பத்திரிகையாளராக எனக்கு 20 வருடங்களுக்கு மேலே 20-25 வருடமாக இந்த துறையில் நான் இருக்கிறேன். சினிமா சார்ந்து நிறைய புத்தகங்கள் நான் எழுதியிருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால் எம்ஜிஆரை பற்றியும் நான் எழுதியிருக்கேன். எம்ஜிஆருடைய சினிமா, அதாவது எம்ஜிஆர் வந்து 136 படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அந்த 136 படங்களையும் சதிலீலாவதி தொடங்கி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை 136 படங்களுடைய முழுமையான வரலாறை நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த புத்தகத்தில் ஒரு பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 புத்தகங்கள் நான் இது வரைக்கும் எழுதி வெளியிட்டிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து ஒரு சினிமா சார்ந்த ஒரு எம்ஜிஆர் சார்ந்த ஒரு சம்பவத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். கண்ணாம்பான்னு ஒரு நடிகை, அதாவது பழம்பெரு நடிகை கண்ணாம்பா. உங்களுக்கு தெரியும், மனோகர படத்துலாம் வந்து அவங்க சிவாஜி அம்மாவை நடிச்சிருப்பாங்க. பொங்கியது மனோகரா பொறுத்தது போதும் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த அம்மா தான். மனோகரா பொறுத்தது போதும் வந்து எம்ஜிஆரோட நிறைய படங்களுக்கு எம்ஜிஆர் படங்கள்லையும் எம்ஜிஆருக்கு அம்மாவை நடிச்சிருக்கிறாங்க. ஆமாம்மா, இதுல ஏன் உங்களுக்கு சந்தேகம்? அவங்க வந்து தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா போன்ற பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் அந்த காலத்து கதாநாயகன் கூட உள்ள கதாநாயகன் நடித்தவங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலம் வந்ததுக்கு பின்னால், அவங்க ஹீரோ ஆனதுக்கு பின்னால் அவங்களுக்கு அம்மா கதாபாத்திரத்தில் குணச்சித்திர ரோலில் நடிக்க ஆரம்பித்தாங்க. கதாநாயகியை விட அவங்க குணச்சித்திர கதாபாத்திரத்தில் தான் அவங்க வெளியில் தெரிஞ்சாங்க. நிறைய பேருக்கு அப்படி தான் தெரியும். எம்ஜிஆருடைய அம்மாவாகவும் சிவாஜியுடைய அம்மாவாகவும் தான் அவங்கள நல்லா நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அவங்க வந்து ஒரு சொந்த படம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க வந்து அவருடைய கணவர் வந்து நாகபூஷணம்னு ஒருத்தர். அவங்க வந்து ஒரு தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவர் நாகபூஷணம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது அவரை வந்து காதலித்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் வந்து சில படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு நாகபூஷணத்துக்கு ஒரு தீராத கனவு இருந்தது. அதுக்காகவே வந்து சொந்த படம் இருக்கணும்னு கண்ணாம்பா முடிவு பண்ணாங்க. எம்ஜிஆர் சந்தித்து விஷயத்தை சொல்லி கால்ஷீட் கேட்டாங்க கண்ணாம்பா. அப்போ வந்து அவர் மிகப்பெரிய நடிகை, அவங்க எம்ஜிஆரோட அம்மாவாக நடித்ததுனால அந்த மரியாதைக்காக எம்ஜிஆர் வந்து உடனே கால்ஷீட்டு கொடுத்தாரு. அப்படி உருவான படம் தான் தாலி பாக்கியம்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் ஜோடியாக சரோஜாதேவி நடித்தாங்க. எம்.என். ராஜம் இன்னொரு செகண்ட் ஹீரோயினாக நடித்தாங்க. அந்த படத்துக்கு வந்து படம் இவங்க சொந்தமாக தயாரிக்கும் போது இப்போ எம்ஜிஆருடைய ஆஸ்தான டைரக்டர்னு சொன்னால் தேவர் ஃபிலிம்ஸு, சின்னப்பா தேவருடைய தம்பி எம்.ஏ. திருமுகன் தான் நிறைய படங்கள் எம்ஜிஆர் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ எம்ஜிஆர் வந்து எம்.ஏ. திருமுகத்தை டைரக்டராக போடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லும்போது அப்போ தான் கண்ணாம்பா அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இல்லைங்க, இந்த படம் எடுக்கக்கூடிய நோக்கமே எங்கள் கணவருக்காக தான் நாங்கள் எடுக்கிறோம். அவர் ஒரு டைரக்டரு, உங்களை டைரக்ட் பண்ணணுங்கிறது அவருடைய நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசையை தீர்க்கறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த படமே எடுக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் அவரை டைரக்டரை போட்டுருங்க, அதுதான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னோன்னா அதுக்கு மதிப்பு கொடுத்து எம்ஜிஆர் வந்து ஓகே, சரி உங்கள் விருப்பப்படி உங்கள் கணவரே படத்தை இயக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தாலி பாக்கியம் படம் வந்து உருவாச்சு. இந்த படம் வந்து படப்பிடிப்பு வந்து கர்நாடகாவில் நடந்தது. ஒரு 15 நாள் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க. படப்பிடிப்பு குழுவினர் எல்லாமே வந்து கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க. எம்ஜிஆர், சரோஜாதேவி, இதை தவிர வந்து முக்கியமான நட்சத்திரங்கள்லாம் அங்கே இருந்தாங்க. இது ஸ்டண்டு யூனிட்டு, டான்ஸ் யூனிட்டு, இப்படி வந்து வசன காட்சிகளும் இல்லாமல் ஃபைட்டும் சாங்கு எல்லாம் சேர்த்து ஒரு 15 நாள் ஒரு ஏக்தமில் முடிச்சுட்டு அந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு வரணுங்கிறது பிளானிங்கில் போய் கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க. இப்போ அங்கே போனால் முதல் 3-4-5 நாள் படப்பிடிப்பு ரொம்ப நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து சினிமாவில் ஒரு வழக்கம் இருக்குது.
அதாவது திரைப்பட தொழிலாளர்கள் சொல்லுவாங்கள்ல, காஸ்டியூமர், மேக்கப் மேனு, இந்த மாதிரி சின்ன சின்ன தொழிலாளர், லைட் மேனு, இவங்களுக்கெல்லாம் வந்து டெய்லி பேட்டா கொடுக்கணும். அப்புறம் வந்து அவங்க சம்பளத்தில் ஒரு சின்ன ஒரு முன்னாள் அட்வான்ஸ் மாதிரி எதிர்பார்ப்பாங்க, அதை கொடுக்கணும். அதே மாதிரி லைட்ஸு, கேமராமேனு, கேமரா யூனிட்டில் வர்ற கேமராவுக்கெல்லாம் அது வந்து டெய்லி ரெண்ட்டு கொடுக்கணும். அந்தந்த அன்னன்னைக்கு வாடகை கொடுத்தா தான் அடுத்த நாள் கேமரா ஷூட்டிங்க்கு ஸ்பாட்டுக்கு வரும். அப்படி இருக்கும்போது வந்து 3-4 நாளாக படமே அவங்க கொடுக்கல, இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணாம்ப சொன்னாங்க. சரி தந்துடுவாங்க அப்படின்னு, எம்ஜிஆர் வேறு படங்கிறதுனால எல்லாமே ஓகேன்னு சொல்லி நடித்தாங்க. இப்போ ஒரு 4-5வது நாள் வந்து திடீர்னு வந்து எல்லாமே கொஞ்சம் படப்பிடிப்புக்கு வராமல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அப்போ தான் எம்ஜிஆருக்கு தெரிய வந்தது, என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஷூட்டிங் கிளம்பலையா, கிளம்பாம ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் விஷயத்த சொல்லியிருக்காங்க கண்ணாம்பா. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு டெய்லி இப்போ ஒரு 5 நாளைக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பேட்டா கன்வென்ஸ்லாம் கொடுக்கல, அப்புறம் வந்து கேமராவுக்கு வந்து ரெண்ட்டு கொடுக்கல, அதனால் அவங்க வந்து படப்பிடிப்புக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, எங்கள் சைடில் தான் பிரச்சனை, தப்பு இருக்குது அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து படப்பிடிப்புக்கு தயார் நிலையில் தான் வந்து பணம் கொண்டு வந்தோம். ஒரு வர்ற சூட்கேஸில் ட்ரெயினில் வந்தபோது எப்படி பணம் மிஸ் ஆனதே எங்களுக்கு வந்து இங்கே படப்பிடிப்பு தளத்துக்கு வந்ததுக்கு பின்னால் தான் தெரியும், பணம் மிஸ் ஆயிடுச்சுன்ட்டு. வந்த அடுத்த நாள் தான் தகவலே தெரியும், பணமே இல்லையே அப்படின்னு. அப்போ வந்து என்ன பண்ணுறது, படப்பிடிப்பை கேன்சல் பண்ணுறதா வேண்டாம்னு, சரி ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம், சென்னையிலேருந்து வர வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் நானே எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் வந்து நான் கேட்ட இடங்கள்லாம் பணம் வந்து கிடைக்கல, உடனே தாமதமாகுதுங்க. அந்த பணம் வந்தோன்னா நான் எப்படியே கொடுத்துறேன்னு சொன்னால் இவங்க வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஓ அப்படியே அதை வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னாராம். சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பிளான் படி படப்பிடிப்பை நடத்துங்க, பணத்துக்கு நான் பொறுப்பு, நான் ஏற்றுக்கிறேன், நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி படக்குழுவினர்கிட்ட அவர் வந்து எம்ஜிஆர் வந்து பொறுப்பேற்றுட்டார். இந்த அம்மா படம் இவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பணத்துக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொன்னேன். எம்ஜிஆர் சொன்ன அந்த வாக்கை நம்பி படப்பிடிப்பு மறுபடியும் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆச்சு. வழக்கம் போல் படப்பிடிப்பு போயிட்டுருக்குது. இதுக்கிடையில் வந்து எம்ஜிஆர் வந்து சென்னைக்கு ஃபோன் போட்டு, சத்யா ஸ்டுடியோவுக்கு மேனேஜருக்கு ஃபோன் போட்டு, உடனடியாக எங்களுக்கு வந்து கர்நாடகத்துக்கு வரணும், 5 லட்ச ரூபா கொண்டு வரணும், இங்கே நான் இங்கே ஷூட்டிங்கில் இருக்கிற கர்நாடகாவில் கண்ணம்பா படப்பிடிப்பில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது, 5 லட்ச ரூபா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ட்ரங்கால் போட்டு சொல்லியிருக்காரு. அடுத்த நாளே வந்து அந்த சத்யா ஸ்டுடியோ மேனேஜர் வந்து அந்த பணப்பெட்டியோடு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். அடுத்த நாள் காலையில் வந்த உடனே ஷூட்டிங் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாருக்குமே வந்து பணத்தை செட்டில் பண்ணிட்டார் எம்ஜிஆர். கண்ணம்பா முன்னிலையில் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து எல்லாருக்கும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ வழக்கம் போல் படப்பிடிப்பு நடக்குது. இப்போ வந்து மிச்ச நாள் இந்த 5 லட்ச ரூபாய் கொண்டு வந்து முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னும் நீங்கள் படப்பிடிப்பை கண்டினியூ பண்ணுங்கள், இன்னும் எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லவும், அது பிளான் படி திட்டமிட்டபடி அந்த படத்தை 15 நாள் அந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னால் எம்ஜிஆர் வந்து வேறு படங்களுக்கு போயிட்டார், நடிக்க போயிட்டார். இப்போ வந்து தாலி பாக்கியம் படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்குது. இன்னும் சிலருக்கு வந்து சம்பள பாக்கி கொடுக்கணும், மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பள பாக்கி, கேமரா யூனிட்டு கொடுக்கணும், டெக்னீஷியன் கொடுக்கணும், இந்த பிரச்சனைலாம் இருந்ததுனால அவங்க மேற்கொண்டு கடன் வாங்கி அந்த பிரச்சனையெல்லாம் அடைச்சாங்க கண்ணாம்பா. இப்படியெல்லாம் அடைச்சி தான் அந்த படத்தை தயார் பண்ணாங்க. ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சு. படம் வந்து ரிலீஸ் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து பெரிய எதிர்பார்த்த அளவு போகலை, ஒரு சுமாரான வெற்றி தான் வச்சுங்களேன், பெரிய லாபம் வரல அதில். இப்போ வந்து கண்ணாம்பா என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து நிறைய அவங்க வட்டிக்கு வாங்கினாங்களே அந்த வட்டியெல்லாம் நிறைய ஆகி இப்போ இந்த இப்போ படம் முடிஞ்சும் கூட கொடுத்ததுனால அதுக்கு மேலே வட்டி பணம் கூட வர வேண்டியது இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க தடுமாற்றமாக இருந்தபோது அவங்களுக்கு வந்து டி நகரில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை விற்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க கண்ணாம்பா. அவங்க நிறைய படங்கள் நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடை வாங்கினாங்க டி நகரில். இப்போ டி நகரில் எல்லாம் முக்கியமான பகுதியில் அங்கே வாங்கியிருக்காங்க. அந்த
வீட்டை இப்போ வந்து விற்கிறதுக்கு மனசே இல்லாமல் வேறு கடைக்காரனுடைய நெருக்கடியினால விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சரி விற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் வந்து எம்ஜிஆர் காதுக்கு வந்துருச்சு. ஓ ஏம்மா வீட்டை விற்கிறீங்க என்ன அப்படின்னா, இல்லைங்க உங்களுக்கு நான் 5,00,000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன் அதை தரணும். இதை தவிர இந்த படத்துக்காக நான் வெளியில் அங்கங்கே கடன் வாங்கி அது வட்டிக்கு மேலே வட்டி போய் நிறையா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கண்ணாம்பா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த வீடை விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னாங்க. அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ரேட் என்னவோ அந்த ரேட்டுப்படி போட்டு விலை பேசிட்டாங்க. பேசி இப்போ எம்ஜிஆருக்கு தர வேண்டிய 5,00,000 ரூபாயை கழிச்சிட்டு பாக்கி உள்ளதை நீங்கள் அமௌண்ட்டை எனக்கு கொடுத்துருங்க, நான் அந்த மற்ற கடன்லாம் அடைச்சிக்கிறேன்ட்டுன்னு சொன்னாங்க கண்ணாம்பா. இப்போ அதுபடியே எல்லாமே செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு, பணம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து முறைப்படி வந்து உங்களுக்கு நான் அந்த வீட்டை வந்து உங்கள் பேருக்கு நான் மாற்றி தரணும், பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்ட்டு சொல்லவும், ஏன் அவசரப்படுறீங்க, ஒன்றும் இப்போ அவசரம் இல்லை, மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லை என் மனசு மாறதுக்குள்ள நான் அதை செஞ்சிடணும், நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம், நான் வந்து முறைப்படி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடணும்னால எம்ஜிஆர் பேரில் பத்திரப்பதிவு மாற்றி கொடுத்துட்டாங்க, அந்த வீட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ பத்திரம் ரெடியாகி வந்தோம்னா அந்த பத்திரம் எம்ஜிஆர்கிட்ட கொண்டு கொடுக்க போகும்போது எம்ஜிஆர்கிட்ட நாகபூஷணம் கண்ணாம்பாவும் அவருடைய கணவர் நாகபூஷணம் 2 பேரும் போய் எம்ஜிஆர் சந்தித்து அந்த பத்திரத்தை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவர் எம்ஜிஆர் வந்து அந்த பத்திரத்தை வாங்க மறுத்துட்டார். பத்திரம் உங்கள்கிட்டயே இருக்கட்டும், இந்த வீடையும் அவசரப்பட்டு நீங்கள் வெளியே போக வேண்டாம், இப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு போய் வாடகைக்கு போய் ஏன் கஷ்டப்படுறீங்க, ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கீங்க, கஷ்டத்துக்காகத்தான் வீட்டை விற்றீங்க, இப்போ வெளியில் போய் வாடகை எல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் இதே வீட்டிலே இருங்க, நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் உங்கள் காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருங்க, அதுக்கு பின்னால் நான் வாங்கிக்கிறேன், பத்திரமும் உங்கள் வசமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கு பின்னால் தான் வந்து இப்போ வந்து கடன் பிரச்சனைகள் அது இது அவர் நாகபூஷணம் கண்ணாம்பாவுக்கு வேறு பிரச்சனைகள் இருந்ததுனால அந்த மன உளைச்சலில் தான் வந்து கண்ணம்பாவுடைய கணவர் நாகபூஷணம் வந்து அந்த நேரத்தில் வந்து காலமானாயிரு. இது வந்து இதுக்கு பின்னால் அந்த அம்மா வந்து அந்த வீட்டில் என் கணவரோட இங்கே இருந்தோம்னா இந்த கணவருடைய நினைவு வந்துட்டுருக்கோம், அதனால் நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே நாங்கள் போயிடுறோம், ஆந்திரா அவங்க சொந்த ஊர் வந்து ஆந்திராக்காரங்க, அதனால் நாங்கள் அங்கே ஆந்திராவில் போய் செட்டில் ஆகி எங்கள் பூர்வீக வீட்டில் நான் குடியிருந்துக்கிறேன், அதனால் தயவுசெய்து இந்த வீட்டை நீங்கள் அந்த பத்திரத்தை ஏற்றிக்கிட்டு நீங்கள் வீட்டை ஒப்புக்கொண்டுங்கன்னு சொல்லி அந்த அம்மா வந்து வீட்டை கொடுத்துட்டாங்க. அந்த வீடு தான் சிவாஜி வீட்டுக்கு எதிர் தெருவில் இருக்கக்கூடிய ஆற்காடு தெரு, எம்ஜிஆர் நினைவு இல்லம், அதுதான் அது கண்ணாம்பா வாழ்ந்த வீடு. அந்த வீடு தான் நினைவு இல்லமா இன்னைக்கு இருக்குது.